ஹாய்! இந்த வீடியோ வந்து எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நைட் எடுத்திருந்தேன். ஸோ, எனக்கு வந்து ஓட்டு போட போறோங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனே இல்ல. திடீர்னு மார்னிங் தான் வந்து பஸ் புக் பண்ணியிருந்தோம் நைட்டுக்கு. சரி போய் ஓட்டு போட்டு வந்துரலான்னு. ஏன்னா, பாப்பாவ வச்சுட்டு எப்படி போறதுன்னு தெரியல. என்னோட ஹஸ்பண்டுக்கு சென்னையில ஓட்டு, எனக்கு வந்து எடப்பாடியில தான் ஓட்டு. அதே மாரி தான் என்னோட அக்காவுக்கும் எடப்பாடி, எங்க அம்மாவுக்கும் எடப்பாடி. ஸோ, வந்து டக்குன்னு கிளம்பி போயிரலாம். போயிட்டு அடுத்த நாளே வந்துரலாங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நைட்டு வந்து பஸ் புக் பண்ணியிருந்தோம். அடுத்த நாள் நைட்டே திருப்பி பஸ் எங்களுக்கு அங்கருந்து. நாங்க என்ன யோசிச்சிருந்தோம்னா, குழந்தைங்கள வச்சுட்டு இந்த வெயில்ல போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சுட்டு தான் வேண்டான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே கம்ஃபர்டபுளா போயிட்டு வந்துரலாம் பஸ்லன்னு வந்து புக் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு பஸ் ரேட்டுமே ரொம்ப ஹையா இருந்தது. மார்னிங் ஆயிடுச்சு நாங்க எடப்பாடி ரீச் ஆகவே. போயிட்டு நான் சூடா ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு, மார்னிங் சமயம் அங்க பிரேக்ஃபாஸ்ட் குடுத்துட்டு, குளிப்பாட்டிட்டு, தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் ஓட்டு போட போயிருந்தோம். எங்க ஊர்ல வந்து பரோட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ வந்து பரோட்டா, சிக்கன் குழம்பு எல்லாமே சாப்பிட்டுட்டு, நாங்க வந்து கோவிலுக்கு போயிருந்தோம். எப்பயுமே வந்து எங்க வீட்டு பக்கத்திலேயே கோவில் இருக்கு. வீட்டு பக்கத்துலனா ஜஸ்ட் ஆப்போசிட்லயே அங்க வந்து அந்த மாரியம்மன் கோவிலுக்கு தான் நான் எப்பயுமே போவேன் சின்ன வயசுல. நானும் என்னோட அக்காவும் அங்க போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஓட்டர் ஐடி எடுத்துட்டு நாங்க வந்து ஓட் போட போயிருந்தோம். ஸோ இந்த ஓட்டிங் வந்து மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு வந்து கண்டிப்பா ஓட் போட்டே ஆகணும்னு வந்து நானும் என்னோட அக்காவும் கிளம்பி வந்திருந்தோம். ஊர்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாரையும் பார்த்து. நெறைய பேர் வந்து பார்த்துட்டு பேசியிருந்தாங்க. நைட்டே வந்து பஸ் எல்லாரும் இருந்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அடுத்த நாளே எங்களுக்கு கிளாஸ் இருக்குங்கிறதுனால நைட்டு 10:00 பஸ் கிளம்பி திருப்பி சென்னை வந்துட்டோம்.